Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும் என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் கேட்பதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுப்பதிலும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய சுய பக்தியினாலோ சுய புத்தியினாலோ நம்முடைய சுய பரிசுத்தத்தினாலோ நம்முடைய சுய திறமையினாலோ நம்மால் தேவனிடமிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தாமே தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். தாவீது நீதியின் தேவனிடத்தில் நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடும் என்று சொல்லும் போது உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் என்று செவி கொடும் என்பதை தாவீது ராஜா அழகாக கூறுகிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்தில் இரண்டு காரியங்களை பற்றி பேசுகிறார். அவர் கர்த்தரை பற்றி சொல்லும் போது கர்த்தாவே தன்னுடைய நீதியின் தேவனாக அவர் அழைக்கிறார். தேவன் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, அவரே எல்லா நீதிகளுக்கும் ஆதாரமாயிருக்கிறவர். கர்த்தரோ தாவீதின் நீதியான காலங்களுக்கும் ஆதாரமாயிருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நன்மை செய்திருக்கிறார். தேவன் தாவீதை தம்முடைய கிருபையினாலே நீதிமானாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தாவீதின் ஜீவியத்தில் துன்பங்கள் மிகுந்திருந்தாலும் கர்த்தரை நோக்கி கர்த்தர் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், அவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். தாவீதை சுற்றிலும் ஆபத்துகள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் அவருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியை செய்வதற்கு முன் அனுதினமும் நீதியின் வசனத்தில் பழகுங்கள் என்று எபிரேயர் 5வது அதிகாரம் 13-14 நாம் வாசிக்க பார்க்கிறோம். அப்போதுதான் நன்மை தீமையும் நீதி அநீதியையும் வகையறுக்க முடியும். மேலும் நாம் நீதியின் கனிகளாக நிறைந்த ஒரு ஜீவியம் செய்ய நம்மை நாமே கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல நீதியின் பலிகளை ஆண்டவருக்கு நாம் அனுதினமும் செலுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் கொடுப்பதும் நமது நீதியின் இருதயத்திலிருந்து வரட்டும். உதடுகளால் கர்த்தரை கனம் பண்ணி இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக காணப்பட வேண்டாம். அநீதியாய் தோன்றுகிற எல்லா காரியங்களை விட்டுவிட்டு வழி விலகி செல்லுங்கள். அப்பொழுது நம்மை நீதியின் பலனை கர்த்தர் நமது வாழ்க்கையில் கட்டளையிடுவார் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, நீதியாய் ஜீவிக்கிற நமது சிரசின் மேல் ஆண்டவருடைய நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நம்மேல் நீதியின் சூரியனுடைய ஆரோக்கியம் இறங்கும். நோயில்லாத சுக வாழ்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய வருகையின் வேளையில் நீதியாகவும் உண்மையாகவும் ஜீவித்த நமக்கு நீதியின் கிரீடத்தை தந்து நம்மை கனப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் நீதியின் தேவனே, நீர் நீதி செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு சோஸ்திரம். ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபை அல்லவா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன், ஆமீன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு நிச்சயமாக பதில் தந்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆமீன்.